சத்குரு வணக்கம். இன்று சாமி கனகன்பட்டி சத்குரு அப்பாவை எப்படி நம்ம அவரை நல்லா உணர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து ஒரு முக்திக்கான வழியை நம்ம எப்படி தேடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிறிது விளக்கம் கொடுக்குறேன். சிறிய விளக்கம். அதில் என்னன்னா, ஒரு மாபெரும் ஞானி சொல்லியிருக்காராம், நான் ஒரு சித்தர் இடத்தில் கொஞ்சம் போதனை சத்குரு அனுப்பி எனக்கு போதனை கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு மாபெரும் ஞானி சொல்லியிருக்காராம், இந்த உலகத்தில் முக்திக்கான வழி, அதாவது இந்த பிறப்பு நம்ம பிறந்து முக்தி அடையிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் அது சுலபமாக ஆக்கி கொடுப்பவர் நம்முடைய கனகன்பட்டி சத்குரு போல உலகில் நடமாடும் தெய்வங்கள், மனித ரூபத்தில் நடமாடும் தெய்வங்கள். ஆகையினால நமக்கு இந்த ஆன்மீகம், இந்த முக்தி, இந்த பிறப்பின் பயன் அடைவதற்கு நாம் சில ஜென்மத்தில் புண்ணியங்கள் செய்திருந்தால் அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற பலன்கள் நம் சத்குரு போல மகான்களிடம் நம்மளை சேர்த்து அவங்க நம்மளை அந்த முக்திக்கான பாதையில் அழைத்து செல்வாங்க. இப்போ நம்ம கனகன்பட்டி சத்குரு அப்பாவை நீங்கள் எடுத்துக்கங்க. எல்லாருக்கும் தெரியும், அவர் மிக சக்தி வாய்ந்தவர். அவர் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அவர் தன்னையே எவ்வளோ வருத்தி இருப்பார் ஞானத்தை பெறுவதற்கு. சிலர் சொல்லியிருக்காங்க, சாமி மூட்டை தூக்கி தோளில் வைக்கிறது, அந்த மூட்டை எதுக்காக அப்படி வைக்கிறார், எதுக்காக எல்லாம் செய்கிறாருன்னா, நம்ம கர்மாவை, நம்மளோட அந்த தீய வினைகள் இதெல்லாம் அவர் ஏற்றுக்கிறாரு. அப்படி ஏற்றுக்கிற அந்த தெய்வத்தை பின்னால் நம்ம போவது தானே சிறப்பு. அவரை பின்பற்றுவது தானே நம்மளுக்கு ஒரு சிறப்பான வழி. அப்படி இல்லைன்னா நாமெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி பல வருடம் தவத்தில் அமர்ந்து அதுக்கு பிறகு ஞானத்தை பெற்று நம்ம முக்திக்கான வழிகளில் செல்வது ரொம்ப கடினம். இதைத்தான் ஒரு மாபெரும் ஞானி சொல்லி இருக்கிறாராம், அந்த முக்திக்கான வழி குறுகிய பாதை. உங்களுக்கெல்லாம் ஒரு குரு, அதாவது சத்குரு போல குருமார்கள் அமைவாங்க. அந்த குருங்களை நீங்கள் பிடிச்சிக்கங்க. அந்த குருங்களை பிடிச்சிக்கிட்டா அந்த குரு உங்களை அழைத்து அந்த இடத்துக்கு முக்திக்கான வழிக்கு அழைத்து சென்று விடுவார். ஆகையினால நீங்கள் இதில் எதுவும் அலட்டிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம இதில் நல்லா உணர்ந்து பார்த்தோமானால், நாம் செய்ய வேண்டியது சத்குரு என்ன விரும்புகிறாருன்னா, சத்குருக்கு எது பிடிக்கும், எப்படி நம்மளை அவரை நினைக்க சொல்கிறார். இதெல்லாம் நான் பல வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சாமி சொல்கிறது போல் நம்ம மனதுக்குள்ளே வணங்கணும். அவரை நினைக்க 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 அவர் நம்மளோட நெத்தி 2 புருவத்துக்கு நடுவில் அவரே காட்சி கொடுப்பார். பிறகு அவரே நம்மளுக்கு கனவுல நித்திரையிலையும் நம்மளுக்கு எல்லாம் தெளிவுபடுத்துவார். இன்றைய வீடியோவில் கூட சொன்னேன், யாரையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது, யாரையும் மன நோவுற அளவுக்கு பேசக்கூடாது. இதுதான் சாமியோட அந்த விருப்பங்கள்னு நான் தெரிஞ்ச வரைக்கும் கண்டுக்கிட்டேன். அதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இதை எல்லா பக்தர்களும் கனகன்பட்டி சத்குரு அப்பாவை மிக ஆழமாக ஆழ்ந்து
அவரை வணங்கி நம் எல்லோருமே அவர் பின்னால் போயிட்டு அந்த முக்திக்கான அந்த குறுகிய பாதையில் அவர் நடந்து போகல நம்மளையும் அவர் இழுத்துட்டு போகிற மாதிரி வணங்கிக்குவோம். இதுதான் இன்றைய விளக்கம். நன்றி, வணக்கம்.